ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடே மணக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் 3 பெரிய வெங்காயம், ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 3 தக்காளி, இது எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இதில் கொஞ்சமாக இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை, நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் பூண்டு, இதையும் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது போல் வெங்காயம் நல்லா வதங்கும் போது கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், கல்லுப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஒரு 50% வதங்கினதும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம புளி ஆட் பண்ணுறதால தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு இல்லை, அதுக்காக நான் ஒரு 2 தக்காளி மட்டும் ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இது போல் அதை கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இது போல் புளி தண்ணி 1, 2ன்னு சொல்லுவாங்களா, அது போல் 2 தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சிருக்க மிளகாய்த்தூள் மட்டும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வேறு எந்த வெறும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா அது எதுவுமே சேர்க்க வேண்டாம். ட்ரெடிஷ்னலாகவே நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்ப்பாங்க. நம்ம இப்போ தான் கரம் மசாலா, வெறும் மிளகாய்த்தூள் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது போல் நல்லா கொதிக்க விடுங்க. அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும், அந்தளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போது இது மூடி போட்டு மூடிடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் விட இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். நான் இதில் கண்ட மீன் சேர்த்துருக்கேன். இது போல் நீங்கள் முழுசாக கிடைக்கிற மீன் எதுவாக இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மீன் குழம்புக்கும் இதே ப்ரொசீஜர் தான். மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அந்த குழம்புல இருந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது போல் அந்த குழம்பு அந்த மீனில் எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறிட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நிறுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்மளோட ருசியான மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபிஷ் நல்லா வெந்திருக்கு. எப்போவுமே மீன் குழம்புல மீன் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா மீன் குழம்புல ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த குழம்போட சூட்லேயே தான் மீன் வேகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நீங்களும் இந்த டிஷ் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட வேறு டிஷ்ஷில் உங்களை பார்க்குறேன். பாய்.